பரங்கிப்பட்டை சூர்ணம், பழகரை இந்த மாதிரி பல்வேறு மருந்துகள் இருக்கு. ஸோ வந்து அதிகமாக அது ஆஸ்மா மாதிரியான கண்டிஷன்ஸா, ஈஸ்டோஃபிலியா அந்த குளூட்டின் வந்து சில பேருக்கு அலர்ஜி ஆகும். ஸோ இந்த மாதிரி எதுவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பிளட் டெஸ்ட்டில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இம்யூனோகுளோபுலின் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஜிஇ லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதற்கு என்ன மாதிரியான காரணம், அந்த மாதிரி ஐஜிஇ அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் ஏற்படும், சித்த மருத்துவத்தின் மூலமாக அதற்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஐஜிஇ அப்படின்றத சில பேருக்கு பார்த்தோன்னா உணவு சார்ந்த விதமாக வந்து பார்த்தோன்னா அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வந்து பால், முட்டை, அது போல் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸில் வந்து குறிப்பாக சீ ஃபுட்ஸ் எல்லாமே சில பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, அதை தொடர்ந்து நமக்கு வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஐஜி லெவல் அதிகமாக இருக்கும். அல்லது ஏதாவது அடிப்பட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனதை தொடர்ந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் ஐஜி அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக இந்த சீசனலாக வந்து குளிர்காலங்களில், மழைக்காலங்கள்லாம் வந்து சில பேருக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், அந்த மாதிரி அடிக்கடி காய்ச்சல் வர்றது, தோல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் கூட இந்த ஐஜி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஐஜி லெவல் அதிகமாக இருக்கிறதுன்றது ஒரு இண்டிகேஷன் மாதிரி. நம்ம பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது இந்த லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து அதிகமாக அது ஆஸ்மா மாதிரியான கண்டிஷன்ஸா, ஈஸ்டோஃபிலியா கண்டிஷன்ஸ்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஸ்கின் டிசீஸ் வந்து அடிக்கடி ஏற்படக்கூடியது, எக்ஸிமா மாதிரி, ரேஷஸ் மாதிரி, அட்டிகேரியா கண்டிஷன்ஸ்லாம், அதாவது காணாக்கடி சில பேருக்கு பாருங்கள், அதாவது ரொம்ப ஒரு சிவியரான அரிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல சுரிஞ்சாங்க அந்த அரிப்பு ஏற்படும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக தடிச்சு போய் சிவந்து தடித்த நிறமாக ஏற்படும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி அரிப்பு வந்ததோ அல்லது தடைச்சு போயிருந்ததுக்கான எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து கிளியராக போயிருக்கும். ஸோ இது வந்து அட்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இதுலேயும் வந்து இந்த ஐஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஏற்பட்டுருக்கு அப்படின்னாலும் வந்து இந்த மாதிரி ஐஜி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து விளையாட்டாக வச்சுருக்காமல், ஏன்னா இது குறிப்பாக வந்து ஸ்கின்ல நிறைய ரேஷஸ் வந்து அரிப்பு இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஃபெக்ஷனே, அதாவது ஐஜி லெவலே அதிகமாக வருடக்கணக்காக இருந்து நாங்கள் தொந்தரவு சிரமத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து எப்படி சொல்கிற ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இரிட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவாக இருக்கும். ஸோ இதற்கு சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடியது ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் குடல் தூய்மை செய்கிறது, அதாவது வயிறை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகள் கூட லிவரை வந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் மருந்துகள் எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆனிச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து ஸ்கின் டிசீஸ் வந்து ஈஸியாகவே நம்ம க்யூர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான, அதாவது குறிப்பாக சொலானேசி குடும்பத்தை சார்ந்த சொலானேசி ஃபேமிலியில் வரக்கூடிய பிளான்ஸ், அதுவும் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சில பேருக்கு அலர்ஜிம்பாங்க. ஸோ உங்கள் உடம்புக்கு எது வந்து ஒத்துக்கலையோ அந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்த்துட்டு சில பேர் வந்து பால், முட்டை, அது போல் கோதுமை சார்ந்த பொருட்கள், ஏன்னா அதில் வந்து குளூட்டின்னு ஒரு அதாவது புரோட்டீன் இருக்கு இல்லையா, அந்த குளூட்டின் வந்து சில பேருக்கு அலர்ஜி ஆகும். ஸோ இந்த மாதிரி எது உங்களுக்கு ஒத்துக்கல அதை தவிர்த்துக்கிறதுன்றது ஒரு விதம். இது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் வந்து பார்த்தோன்னா இந்த அதாவது இம்யூனோகுளோபின் இ வந்து குறைப்பதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதே குறிப்பாக அவுரி சேர்ந்த மருந்துகள், அது போல் நில வாகை சேர்ந்த மருந்துகள், அது மாதிரி கரிசாலை, கீழாநெல்லி, பரங்கிப்பட்டை சூர்ணம், பழகரை, இந்த மாதிரி பல்வேறு மருந்துகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி இதற்கு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
இப்போ இதில் எளிமையாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து சொல்கிறேன். இது வந்து பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் எளிமையான முறையில் இருக்கக்கூடிய மருந்து. இதை நீங்கள் மற்ற ஏதாவது அலோபதி மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னாலும் கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சிவியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சித்த மருத்துவரை அணுகி உங்களுக்கு ஷூட்டான மருந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆரம்பமாக ரொம்ப நாளாக அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பரங்கிப்பட்டை சூர்ணம் அப்படின்றது சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பரங்கிப்பட்டை சூர்ணம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதன் கூட அவுரி சூர்ணம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. பலகரை புஷ்பம் அப்படின்றது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 கிராம் காலையிலையும் மாலையில் 2 வேளையிலையும் உணவுக்கு முன்பாக பாலில் கலந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே வந்து எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு அலர்ஜி ஆகுதோ அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதன் கூட இந்த சூர்ணத்தையும் சேர்த்து எடுக்கும்போது மேக்ஸிமம் இது வந்து பிளட் பியூரிஃபராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எளிமையாகவே இம்யூனோகுளோபின் இ குறைக்கக்கூடியது. இல்லை அதுக்கும் மேலே இம்யூனோகுளோபின் இ லெவல் வந்து பார்த்தோன்னா சில பேருக்கு 2000 3000 அந்த மாதிரியெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். சித்தர்கள் வணக்கம்.